வணக்கம். நம்ம பாடி ப்ரொடக்டிவா ஒர்க் பண்ண வாட்டர் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது. பாடியில கிட்டத்தட்ட 70% வாட்டர்னால ஃபங்க்ஷன் ஆகுது. உடல்ல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் தேவையான எனர்ஜி தண்ணீர் மூலமா தாங்க கிடைக்குது. அதுல இம்பார்ட்டன்ட் ஆர்கன்களான ஹார்ட், லங்ஸ் மற்றும் செரிமான உறுப்புகளான ஸ்டொமக், இன்டெஸ்டைன் போன்றவை குடிக்கிற தண்ணீர்ல ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் கொண்ட திரவமாகும். ஸோ இதில் இருக்கிற ஆக்சிஜன் தாங்க பாடியில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் எனர்ஜியை டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. இன்னொரு ஆச்சரியமான விஷயம்னா, நம்மளால ஈவன் ஒரு வாரம் வரைக்கும் ஃபுட்டை சாப்பிடாம வாழ முடியும். ஆனால் தண்ணீர் குடிக்காம 1 or 2 days மட்டும்தான் சர்வை பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த் இஸ் வெல்த் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அடுத்து வாட்டரால நமக்கு கிடைக்கும் 8 இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட்ஸை பார்க்கலாம். பெனிஃபிட் 1, தண்ணீர் குடிக்கும் போது வெயிட் லாஸ் மற்றும் வெயிட் மெயின்டைன் பண்ண முடியும். மேலும் 2015 ஆய்வின்படி ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணீர் குடிக்கும் போது பசியை கண்ட்ரோல் பண்ணி பாடி வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணாமல் மெயின்டைன் செய்யுது. மேலும் சீரான டைஜஷனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. ஸோ போதுமான தண்ணீர் குடிக்கும் போது பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகாமல் மெயின்டைன் ஆகும். பெனிஃபிட் 2, டெய்லி தண்ணீர் குடிக்கும் போது நம்ம பாடியில் இருக்கிற கழிவுகளான உப்புக்கள் மற்றும் தாதுக்கள் கிட்னியில் ஃபில்டர் ஆகி வெளியேற்றப்படுது. தண்ணீரின் அளவு குறையும் போது கழிவுகள் கிட்னிலேயே ஸ்டோர் ஆகி ஸ்டோன் ஃபார்ம் ஆகும் வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ போதிய அளவு தண்ணீர் குடிக்கும் போது கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகாது. பெனிஃபிட் 3, நம்ம உடல்ல 3க்கு 2 பங்கு தண்ணீர் கொண்டுள்ளது. ஸோ ரிக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ப தண்ணீர் குடிக்கிறது குறையும் போது நீரிழப்பு ஏற்படுகிறது. இதனால மனநல பாதிப்பு, உணர்ச்சி பிரச்சனைகள் மற்றும் குழப்பம் ஏற்படுது. மேலும் மைண்ட்ல அதிக நெகட்டிவ் தாட்ஸ் உண்டாகும் வாய்ப்பு அதிகங்க. ஸோ இதற்கான சொல்யூஷன், போதுமான அளவு தண்ணீர் குடிச்சா இந்த பிரச்சனையை நாம தவிர்க்கலாம். பெனிஃபிட் 4, அமெரிக்கன் ரிசர்ச்சர்ஸ் ஆய்வின்படி நமது மூட்டில் உள்ள குருந்தெலும்புகளில் சுமார் 80% நீர் உள்ளது. போதிய தண்ணீர் இல்லாத போது அது அதிர்ச்சியை தாங்கும் திறன் குறைந்து மூட்டு வலி உண்டாகக்கூடிய பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகம் என கன்ஃபார்ம் செய்யறாங்க. ஸோ மூட்டு வலி வராமல் தடுக்க தண்ணீர் குடிப்பது ரொம்ப அவசியங்க. பெனிஃபிட் 5, நம்ம ஸ்கின்னில் உள்ள நெகிழ்ச்சி அதிகரிக்கவும் திசுக்களை நிரப்பவும் தண்ணீர் குடிப்பது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா நம்முடைய ஸ்கின் ட்ரைனஸ் ஆகி தோல் உரியும் வாய்ப்பு ரொம்பவே அதிகம் மற்றும் தோல் சுருக்கம், நேர்த்தியான கோடுகள் உண்டாகும் வாய்ப்பும் அதிகம். ஸோ ஸ்கின்னை பாதுகாக்க தண்ணீர் குடிப்பது ரொம்பவே அவசியங்க. பெனிஃபிட் 6, உடற்பயிற்சிக்கு முன் 2 to 3 கிளாஸ் ஆஃப் தண்ணீர் குடிப்பது ரொம்ப அவசியம். ஏன்னா எக்ஸசைஸ் பண்றதுனால வரக்கூடிய காயங்கள் குறையும். அது இல்லாம நாம குடிக்கும் தண்ணீரின் அளவு ஒருவரின் வயது, வியர்வை, செயல்பாடு, வானிலை போன்ற பல காரணங்களால பொறுத்து மாறுபடும். பெனிஃபிட் 7, நாம தண்ணீர் குடிக்கிறதுனால ஹார்ட் பீட் சீராக துடிக்க ஹெல்ப் பண்ணுது. அது இல்லாம பிளட் பிரஷர் கண்ட்ரோல் செய்யுது. மேலும் பாடியில ஸ்பிளீன் என்ற பகுதி நோய் எதிர்ப்பு செல்களை உருவாக்குறதுக்கு தண்ணீர் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது. அது இல்லாம உடலில் உள்ள மெட்டபாலிசம் எனப்படும் வளர்சிதை மாற்றத்தை இன்க்ரீஸ் பண்ண தண்ணீர் மிகவும் தேவைப்படுது. மேலும் இரவு நேரத்துல தண்ணீர் குடிப்பதனால இரவு முழுவதும் நீரேற்றம் இருக்கும், உடல் நச்சு வெளியேறும், வயிற்று வலி மற்றும் வயிற்று பிடிப்பு போகும். அடுத்து வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை சாறு சேர்த்து குடிச்சா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். பெனிஃபிட் 8, தண்ணீர் மூலமா முடியில் இருக்கும் வேர்களுக்கு எல்லா சத்துக்களும் வைட்டமின்களும் கொண்டு செல்லப்படுகிறது. ஸோ போதிய அளவு தண்ணீர் குடிச்சாதாங்க ஹேர் லாஸை தடுக்கலாம். அடுத்து தண்ணீர் குடிக்க சிறந்த நேரம். தண்ணீர் குடிக்க பர்டிகுலர் டைம் ஏதாவது இருக்கான்னு எதுவும் கிடையாதுங்க. நமக்கு எப்பதான் தேவைப்படுதோ தண்ணீரை தாராளமாக குடிக்கலாம். ஆனால் ரீசெண்டாக ரிசர்ச்சர்ஸ் ஒரு 3 டைம் பீரியட்ல கண்டிப்பா தண்ணீர் குடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது காலையில எழுந்த உடனே 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் குடிக்கணும். அடுத்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் குடிச்சா டைஜஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கடைசியா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் குடிக்க வேணும். அடுத்து தண்ணீர் குடிக்கும் அளவு. ரீசெண்டா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிசின் படி ஒரு நாளைக்கு ஆவரேஜா பெண்கள் 2.5 to 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் குடிக்கணும். ஆண்கள் ஆவரேஜா 3 to 3.5 லிட்டர்ஸ் ஆஃப் தண்ணீரை குடிக்கணும். ஸோ இவ்வளவு நன்மை தரக்கூடிய தண்ணீரை நம்ம டெய்லி பேசிஸ்ல எடுத்துக்கணும். மேலும் தண்ணீரை சிக்கனமா யூஸ் பண்ணி சேவ் செஞ்சா நமக்கும் ஃபியூச்சர் ஜெனரேஷனும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது போல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட நெக்ஸ்ட் வீடியோவோட சீக்கிரமா சந்திக்கிறேன். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த் இஸ் வெல்த், உங்கள் நண்பன் RK.